உங்கள் தந்தி தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு. புரட்டாசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் 15 லட்சத்திற்கும் அதிகமானோர் கிரிவலம் மேற்கொண்டு வருகின்றனர். கூடுதல் தகவலை செய்தியாளர் குரு தண்டபாணியிடம் கேட்கலாம். குரு தண்டபாணி, வணக்கம். பக்தர்கள் வருகையொட்டி பாதுகாப்பு ஏற்பாடுகள் எந்த அளவிற்கு போடப்பட்டிருக்கிறது? என்ன நிலவரம்? திருவண்ணாமலையில் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி கிரிவலம் என்பது மிகவும் பிரசித்தி பெற்றது. இந்த பௌர்ணமி கிரிவலத்தில் வெளி மாநிலம் மற்றும் வெளி மாவட்டங்களிலிருந்து பல லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் மேற்கொள்வார்கள். குறிப்பாக நேற்று காலை 11:47 முதல் இன்று காலை 9:10 மணி வரை உள்ள நிலையில், புரட்டாசி பௌர்ணமி உள்ள நிலையில் வெளி மாநிலங்களிலிருந்தும் வெளி மாவட்டங்களிலிருந்தும் சுமார் 15 லட்சத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் நேற்று காலை முதலே கிரிவலம் மேற்கொண்டார்கள். இதனைத் தொடர்ந்து இன்று காலையில் கிரிவலம் வெளி மாநிலங்களுக்கு செல்லும் பக்தர்கள் திருவண்ணாமலை ரயில் நிலையத்தில் அதிக அளவு குவிந்ததால் அங்கு மிகப்பெரிய ஒரு பரபரப்பு ஏற்பட்டது. விழுப்புரத்திலிருந்து காட்பாடியை நோக்கி செல்லும் ரயில் வந்தவுடன் அதில் முண்டியடித்து பக்தர்கள் இடங்களை பிடிப்பதற்காகவும் ரயிலில் ஏறினார்கள். இதனைத் தொடர்ந்து திருவண்ணாமலையில் பல லட்சக்கணக்கான பக்தர்கள் வெளி மாநிலங்கள் மற்றும் வெளி மாவட்டங்களிலிருந்து வரும்போது ஒவ்வொரு பகுதியிலும் பேருந்து நிறுத்தங்கள் சிறப்பு பேருந்து நிறுத்தங்கள் ஏற்படுத்தப்படும். அந்த தற்காலிக பேருந்து நிலையங்களில் பக்தர்கள் இறங்கி அங்கிருந்து கிரிவலம் மேற்கொண்டு மீண்டும் அந்த இடத்துக்கு சென்று அங்கிருந்து அவர்களது சொந்த ஊர்களுக்கு திரும்புவார்கள். குறிப்பாக திருச்சி உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் உள்ள பகுதிகளுக்கு செல்ல திருவண்ணாமலை ஆண்கள் மேல்நிலை பள்ளியில் தற்காலிக பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டிருந்தது. அங்கு போதிய பேருந்துகள் இல்லை என்று இன்று அதிகாலையில் பக்தர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டார்கள். இதனை அடுத்து அங்கு வந்த காவல்துறையினர் பக்தர்களிடையே பேசி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதி அளித்ததன் பேரில் பக்தர்கள் சாலை மறியலை கைவிட்டனர். தற்போது 2வது நாளாக திருவண்ணாமலையில் பக்தர்கள் அதிக அளவில் கிரிவலம் மேற்கொண்டு வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. விரிவான தகவல்களுக்கு நன்றி குரு தண்டபாணி. உங்கள் தந்தி தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு.